அது ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி அப்படின்னு சொன்னா, பில்லி பாக் கி மோசி ஹோத்தி ஹை. பூனை வந்து புலியுடைய மாமி ஆகும். பூனை என்னவா? புலியுடைய மாமி ஆகும். அதுக்கு பழமொழிக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் புலி வந்து ரொம்ப டம்பா இருந்துச்சா. டம்பனா என்ன? அறிவு இல்லாம, அதுக்கு எந்த வேட்டையாடவும் தெரியாதா. அப்போ புலி வந்துச்சு. இதெல்லாம் கதை தான், நிஜம் இல்லை. புலி வந்துச்சு, நான் பூனை கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம், ஆனால் பூனைக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுன்னா, சரி நான் உன்னுடைய டீச்சராக இருக்கிறேன், நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், பூனை எல்லாமே சொல்லிக் கொடுத்துச்சான். ஒரு 6 மாதம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ட பிறகு புலி எல்லாமே கற்றுக்கிச்சான். எப்படி வேட்டையாடணும், என்ன செய்யணும், எல்லாமே கற்றுக்கிட்ட பிறகு கடைசியா யார் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பூனை ஏதாவது பூனை பிடிச்சி சாப்பிட போறேன்னு புலி சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு புலி? நான் உன்னை போய் சாப்பிட போறேன்னு சொல்லும்போது இந்த பூனை ஓடி போய் ஒரு மரத்தில் போய் ஏறிச்சான். அப்போ அந்த புலி துரத்துக்கிட்டே வந்துச்சான். புலிக்கு வந்து மரம் ஏற தெரியாதான். சொல்லிச்சான், நீ எல்லாமே சொல்லிட்டேன்னு சொன்னேன். நான் சொல்லுவேன் எல்லாமே நான் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லுவேன், ஆனால் உனக்கு மரம் ஏற நான் கற்றுக் கொடுக்கவில்லை. அதே மாதிரி தான் நான் இப்போ கற்றுக் கொடுக்குறது எனக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போனீங்கன்னாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காத சில விஷயங்களை நான் வைத்திருப்பேன். என் மேலே நீங்கள் வந்து ஆயுதம் பயன்படுத்தவோ, இதே கத்தியை பயன்படுத்தவோ, அந்த கன் இல்லை, அது ஒரிஜினல் கன் இல்லை, அது பைபிள். அது தேவனுடைய வார்த்தை நம்ம கன் மாதிரி, சரியா? ஸோ நான் உங்களுக்கு மாமி மாதிரி, சரியா? பில்லி பாக்கி மௌசி ஹோத்தி ஹை. புலியுடைய மாமியாகவும் வரங்க கொடுத்த சாமி வழியாக கை வச்சிங்கன்னா கூட இது அந்த சாமி இல்லை, இது ஆசாமி. சும்மா வேடிக்கைக்காக நான் சொல்லுகிறேன். ஸோ அந்த பூனை என்ன சொல்லிச்சான், இதை மட்டும்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ சொல்லிச்சான் அது, புலி உனக்கு நான் மாமி மாதிரி அப்படின்னு. ஏன்னா இந்த வாலிப பிள்ளைகள் ஆரம்ப காலத்தில் புது திருமணத்துக்கு போகும்போது அம்மா கிட்ட கற்றுக்க மாட்டாங்க. எங்கே போவாங்க தெரியுமா? மாமி கிட்ட போவாங்க, அத்தை கிட்ட போவாங்க, அண்ணி கிட்ட போவாங்க. போயிட்டு இந்த குடும்பத்தில் எப்படி நடத்துறது கற்றுக் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி இந்த புலி போய் கேட்டுச்சான். ஸோ அப்போ இது சொல்லுது. ஸோ நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக்கல் ஃபாலசிஸ். நீங்கள் குடும்பத்தை கட்ட முடியும், என்னுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்.